மரித்தவரை உயிர்த்தெழ செய்கிறவரும் இல்லாததை இருக்கிறதை போல் அழைக்க செய்கிறவருமாய் இருக்கிற மகத்துவ நிறைந்த நம்முடைய பிதாவாகிய தேவனை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஸ்தோத்திரிப்போம். நமக்கு ஜீவனை தந்து அந்த ஜீவன் எந்த நாள் வரைக்கும் இந்த உலகத்தில் அழிந்து போகாதபடி பாதுகாத்து, கடந்த வாரங்கள் நம் கண்கள் எத்தனையோ பேருடைய முடிவை பார்த்திருக்கோம். ஆனாலும் கூட தேவன் நம்மை அப்படிப்பட்ட முடிவிலிருந்து நம்மை பாதுகாத்து சுகபலத்தோடு வழி நடத்தி அவருடைய பிள்ளையாக நாம் ஜீவிப்பதற்கு கிருபையும் இரக்கத்தையும் பாராட்டி நம்மை வழி நடத்தி வந்திருக்கிறார். அந்த தேவனுக்கு நாம் மகிமையும் கனத்தையும் துதியும் ஸ்தோத்திரத்தையும் எடுப்போம். இந்த நாளில் நாம் விசேஷமாக நாம் பார்க்க போகிற ஒரு முக்கியமான ஒரு பாடம். நாம் சில காரியங்களை சபையில் யோசித்து இருக்கிறோம். அது என்னன்னு சொல்லி பார்க்கும்போது, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து அநேக சந்தேகங்கள் கேள்விகள் இருப்பதனால அதை குறித்து நாம் தியானிக்கலாம்னு யோசித்து இருக்கிறோம். அதற்கு ஆரம்பமாக நம்முடைய வேத மாணவர் சபையின் ஃபவுண்டர் அவர் எழுதின ஒரு புத்தகம், அந்த புத்தகத்திலிருந்து இன்னைக்கு ஒரு பகுதியை எடுத்திருக்கிறோம். அவர் இந்த தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன் நடக்க வேண்டிய ஒரு சம்பவத்தை குறித்து எழுதியிருக்கிறார். அதை குறித்து தான் நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஏன்னா வேதத்தில் நமக்கு சொல்லப்பட்டதுபடி தேவனுடைய ராஜ்யம் வந்துருச்சா வரலையா அப்படிங்கிற கேள்விக்கு ஒரே ஒரு வார்த்தையில நம்ம பதில் சொல்ல முடியும். எந்த வார்த்தைன்னு சொல்ல வேண்டிங்களா? தேவனுடைய ராஜ்யம் நீதி உள்ளது இல்லைங்களா? நீதி வாசமா இருக்கும், புதிய வானமும் புதிய பூமி வர காத்திருக்கிறோம். இந்த ராஜ்யம் சாத்தானுடைய அநீதி ராஜ்யம். ரெண்டும் ஒரே வசனத்துல. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? நீதியும் அநீதியும் ஒன்னா வச்சு பாக்குறது தேவனுக்கு என்ன என்ன இருக்குது அதுல இல்லையா? ஒன்றுக்கு ஒன்று ஒவ்வாது, ஒன்றை ஒன்று என்ன பண்ணாது, ஒத்து போகாது. அதை நாம பிரிச்சு பார்க்க வேண்டியது அவசியமா இருக்குது அப்படின்னு பாக்குறோம். ஆக அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பாடத்தை நாம் நீதியை சரி கட்டும் நாள் அப்படிங்கிற தலைப்புல நாம இன்றைக்கு எடுத்துக்கொண்டிருக்கிறோம். இந்த ஏசாயா புத்தகத்துல 34ஆம் அதிகாரத்துல நாம் வாசித்த அந்த பகுதியில பாருங்க, ஜாதிகளை கேட்கிறதுக்கு கிட்டி வாருங்கள், ஜனங்களே கவனியுங்கள், பூமியும் அது நிறைவும் பூச்சாக்கரமும் அதன் உற்பத்தியான யாவையும் கேட்க கடவுது அப்படின்னு சொல்லி ஒரு காரியத்தை தேவன் சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, சகல ஜாதிகளின் மேலும் கர்த்தருடைய கடும் கோபம் வரப்போகுது. ஏன் தேவனுடைய கோபம் வரணும்? யார் இந்த சகல ஜாதி? அவங்க மேல ஏன் தேவனுடைய கோபம் வரணும் இல்லைங்களா? அப்போ தேவனுடைய மக்களாக சிருஷ்டிக்கப்பட்ட ஆதாமுடைய ஜெனரேஷன், நீதியாக உண்டாக்கப்பட்ட அந்த மனுஷன் அநீதியை விரும்பி, அக்கிரமத்தை விரும்பி, தேவனுக்கு விரோதமாக துரோகம் செய்து, தேவனுடைய கற்பனைக்கும் அவருடைய யோசனைக்கும் மாறாக எதிர்மாறியாக வாழ்ந்துகிட்டு செய்கிற யோசனைகள் செய்கள் அத்தனையும் தேவனுக்கு விரோதமாக செய்து போய்கிட்டு இருக்கிற இந்த ஆதாமுடைய ஜனங்கள் மேல தேவன் சொல்றாரு, சகல ஜாதிகள் மேல என்னுடைய கோபம் வரப்போகுது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து பார்க்கும்போது சகல சேனைகள் மேலும் அவருடைய கோபம் ஒழுகிறது. அங்க இன்னொன்று பிரிக்கிறார். இது யாரா இருக்கலாம்? வானத்தின் சர்வ சேனைகள், அது மேலும் தேவனுடைய கோபம் வருது. ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் தேவன் யாருங்க? இந்த உலகத்துக்கு அதிகாரி சாத்தானும் அவனுடைய தூதர்களும். அப்ப தேவனுடைய கோபம் இன்னும் யார் மேல வருது? அவர்கள் மேலே வருது. ஏன்னா அவங்கதான் என்ன பண்ணிருக்காங்க? பூமியை கட்டி வச்சிருக்காங்கன்னு வேதத்தை நம்ம வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் போது, பலவான் வீட்டை காவல் காத்திருக்கும் போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப சாத்தான் வந்து பார்க்கும்போது அவருடைய தூதர்களும் இந்த உலகத்தை, இந்த ஜனங்களை, ஆதாமுடைய மக்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்களுடைய அந்த ஒரு கண்ட்ரோல்ல தான் இந்த ஜனங்கள் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? அதனால தேவனுடைய கோபம் யார் மேலேயும் வருதுங்க? வானத்தின் சர்வ சேனைகள் மேல அவருடைய கோபம் வருதுன்னு சொல்லி பாக்குறோம். அப்ப அந்த கோபம் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது தான் கீழே 3வது வசனம் சொல்றாரு. அவரு அவர்களில கொலை செய்யப்பட்டவர்களின் வெளியே எரியுண்டு கிடப்பார்கள், அவருடைய பிரேதங்கள் நாற்றம் எடுக்கும், அவருடைய ரத்தத்தினால் மலைகள் கரைந்து போகும் அப்படின்னு சொல்லி தேவனுடைய கோபம் எப்படி வரும்னு சொல்லிட்டாரு. இப்ப அடுத்த வசனத்துல நம்ம ஒரு காரியத்தை பார்க்கும் பாருங்க. வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து போயிடும். நம்ம எதை எதிர்பார்த்திருக்கோங்க? நீதி வாசமாயிருக்கும் புதிய வானம் புதிய பூமி வர காத்திருக்கிறோம். இங்க சொல்றாரு வானத்தின் சர்வ சேனையும் கரைந்து போகும். இந்த 2வது வானம் அதோட சர்வ சேனையும்
கரைந்து போகணும். அடுத்தது பார்க்கும்போது வானங்கள் சுருட்டப்பட்ட புஸ்தகத்தை போல ஆகணுமா? எந்த வானங்க? இரண்டாவது வானம் சுருட்டப்பட்ட ஒரு புஸ்தகத்தை போல. ஒரு புஸ்தகத்தை படிச்சுட்டா இருக்கோம், கடகட சுத்தி எடுத்து வச்சிடறோம். அந்த மாதிரி அங்க இல்ல. அந்த மாதிரி ஒரு நிலைமைய தேவன் கொண்டு வர போறதாக எதிர்பார்க்கிறோம். அடுத்து பார்க்கும்போது சர்வ சேனையும் திராட்சை செடியின் இலைகள் உதிர்வது போல, அத்தி மரத்தில் காய்கள் உதிர்வது போல உதிர்ந்து விடும். இது அவங்க மேல தேவன் வர நிற்கக்கூடிய ஒரு தீர்ப்பு, தேவனுடைய கோபம் இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது இன்னும் பாருங்கன்னா அந்த 5வது வசனத்துல வானங்களில் என் பட்டயம் வெறி கொண்டது. அப்ப தேவனுடைய கோபம் முதலாவது பார்க்கும்போது யார் மேல வருதுங்க? வானத்து மேல, அவங்க சாத்தான் மேல, அவருடைய தூதர் மேலும் வருது. அடுத்தது பார்க்கும்போது ஏதோமின் மேலும். இது யாரு? ஏதோம், ஏசா இல்லைங்களா? ஏசாவை தான் ஏசாவுக்கு ஏதோம்னு ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஏன் அந்த ஏதோம் மேல கோபம் வரணும்? ஏதோம் தான் சொல்லிட்டாரு, ஏசாவே நான் ஒரு ஆசீர்வதிப்போமா, அவனு ஒரு ஜாதியாவுன்னு சொல்லிட்டாரு. ஏன் ஏதோம்னு சொல்றாரு? ஏசா என்ன பண்ணிட்டாருங்க? அந்த ஏசா அந்த சிரேஷ்ட புத்திர பாகத்தை அசட்டை பண்ணிட்டாரு. அவங்க மேல தேவ கோபம் வருதான். இது யாரு? இஸ்ரேல் இல்லையா? பாருங்க தேவன் எப்படி எல்லாம் சொல்றாரு பாருங்க. ஏதோம்னா இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் போது புத்திர சீகாரத்தை அசட்டை பண்ணது யாரு? இஸ்ரேல் ஜனங்க இல்லைங்களா? அவங்க இந்த உலக வாழ்க்கைக்காக இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த சத்தியத்தை என்ன பண்ணிட்டாங்க? அசட்டை பண்ணி புறம்ப தள்ளிட்டாங்க இல்லைங்களா? அசட்டை பண்ணிட்டாங்க. சரி, அவங்களுக்கு தான் ஏற்கனவே தீர்ப்பு வந்துருச்சு. உலக முடிவுல அவங்க மேல எப்படி வரப்போகுது? உலக முடிவுல பாத்தீங்கன்னா அவங்க பவர்ஃபுல்லா இருந்துகிட்டு இருக்காங்க, அவங்க ஆசீர்வாதத்துக்குள்ள போய்கிட்டு இருக்காங்களே. இது யாரு தெரியுங்களா? கிறிஸ்தவ மன்றங்க. அவங்க என்ன கொடுத்தாங்க? தேவன் புத்திர சீகாரத்துக்கு தான் அழைச்சாரு. அவங்க என்ன பண்ணிட்டாங்க? இப்போ இந்த உலக வாழ்க்கைக்காக எல்லாத்தையும் அசட்டை பண்ணிட்டாங்க. உலக ராஜாக்களோட வேசித்தனம் பண்ணி இல்லைங்களா? உலக ஜனங்களோட கூட அவங்களோட லிங்க் ஆகி கிறிஸ்தவ போதனைக்கும் எதுக்கும் சம்பந்தம் இல்லாம என்ன பண்ணிட்டு இருக்காங்க? வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க மேலும் என்ன பண்ணுமா? தேவனுடைய கோபம். ஃபர்ஸ்ட் பார்க்கும்போது வானத்தின் சர்வ சேனை மேலும், அடுத்தது ஏதோமின் மேலும், கிறிஸ்தவ மண்டலத்தின் மேலும், அடுத்து பார்க்கும்போது சகல ஜனத்தின் மேலும் நியாயம் தீர்க்க இறங்கும். அப்ப பூமியில் இருக்க எல்லா குடிகள் மேலும் தேவனுடைய கோபம் வரப்போகுது அப்படிங்கிறதாக இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து 6வது வசனத்துல கூட நம்ம ஒரு காரியத்தை சொல்றாரு. நம்ம அதை விட்டுட்டு 8வது வசனத்துல அது கர்த்தர் பழி வாங்கும் நாள், சீயோனுடைய வழக்கின் நிமித்தம் பதிலளிக்கும் வருஷம் அப்படின்னு சொல்றார். அப்ப கர்த்தர் பழி வாங்கும் ஒரு நாள், நீதியை சரி கட்டக்கூடிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல சொல்றார். ஏசாயா 63வது அதிகாரத்துல 4வது வசனம் வாசிக்கலாம். நீதியை சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. நீதியை சரி கட்டும் நாள் என்னுடைய மனசுல இருந்துச்சு. ஏன் இத்தனை வருடங்களாக தேவன் நீதியை சரி கட்டல? ஏன் இதுவரைக்கும் விட்டுட்டு இப்ப சொல்ற நீதியை சரி கட்டுற ஒரு நாள் வரப்போகுதுன்னு? இதே வசனத்தை நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து எடுத்து அந்த ஒரு ஆலயத்துல அவர் வாசிக்கும் போது, அவர் ஞானஸ்நானம் எடுத்துட்டு வந்து அந்த ஆலயத்துக்குள்ள உட்கார்ந்து இருக்கும் போது அவருடைய கையில ஏசாயா புத்தகத்தை கொடுக்குறாங்க. அவர் அதை வாசிக்கிறார். வாசிக்கும் போது என்ன வாசிக்கிறாங்க? இப்ப வாசித்த அந்த வசனத்திலேயே சில பகுதியை வாசிச்சுட்டு இந்த பகுதியை அவர் நிப்பாட்டிடுவார் இல்லைங்களா? ஏன் அது நிப்பாட்டின? அது முழுசா சொல்லலையே. அது நீதியை சரி கட்டும்னா அது சுவிசேஷ யுகத்தோட முடிவுல நடக்க வேண்டியது. அதனால அவர் அங்க சொல்லல. நீதியை சரி கட்டும் நாள் வந்தது, என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது அப்படின்னு சொல்லி அங்க சொல்றாரு. அப்ப அந்த நீதியை சரி கட்டக்கூடிய ஒரு நாள், இது குறித்து தான் நாம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்ப இந்த நீதியை சரி கட்டக்கூடிய நாள் எப்பொழுது வந்தது, எப்படி வந்தது, எப்படி வருகிறது, எப்படி வர போகிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது தானியேல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். தானியேல் 12ஆம் அதிகாரம் 1வது வசனம். உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்திலே எழும்புவான். யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாயிராத ஆபத்து காலம் வரும். பாருங்க, மிகப்பெரிய ஒரு ஆபத்து காலம் வரும் சொல்றாரு. அது எப்பன்னு சொல்லும் போது, உன் ஜனத்தின் புத்திரராகிய பெரிய அதிபதியாகிய மிகாயேல் அக்காலத்திலே எழும்புவார். மிகாயேல் யாரு? இயேசு கிறிஸ்து இல்லைங்களா? அப்ப அவருடைய பிரசன்ஸத்தை பத்தி எங்க சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய வருகையின் பிரசன்ஸுக்கு பிற்பாடு என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா பெரிய ஒரு ஆபத்து காலம் வரும் அப்படின்னு சொல்ற. அப்ப வேதத்தை நாம் பார்க்கும்போது அவருடைய பிரசன்ஸ், இந்த பூமிக்கு அவருடைய பிரசன்ஸ் வந்தது
அவர் வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறதையும் நம்ம இன்னைக்கு பார்க்கும்போது நல்லா புரிஞ்சு கொள்ளலாம். அவர் 3 விதமான ஒரு வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம இந்த வேதத்துல இருந்து வாசிக்கலாம். ஒண்ணு வந்து நமக்கு பார்த்தோம். ஒண்ணு ஃபர்ஸ்ட் எதுங்க, வானத்தின் சேனை அசைய பண்றாரு. 2வது ஏதோ ஒண்ணு கிறிஸ்துவ மண்டலத்தின் மேல தேவனுடைய கோபம். 3வது அது வந்து லாஸ்ட்ல முடிக்க போகுது. இங்க வந்து என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காரு பாத்தீங்கன்னா, சபையை கூட்டி சேர்த்துட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு நம்ம சத்தியத்தை கேட்கிறோம், மிகப்பெரிய ஒரு தேவ ரகசியத்தை பத்தி நம்ம கேட்கிறோம்னு சொன்னா அது எப்படி வந்துச்சு? இத்தனை காலம் இல்லாம எப்படி வந்துச்சு? கிட்டத்தட்ட கிபி 2000க்கு மேல வந்துட்டோமே. இவ்வளவு நாட்கள் இல்லாத ஒரு சத்திய காலம் எப்படி இந்த ஒரு நூற்றாண்டுல வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது, அவருடைய வருகையின் பிரசன்ஸ்ல சொன்னார் இல்லையா, திரவத்தை கொடுத்துட்டு என்ன சொல்லிட்டு போனாரு, இதை வச்சு செலவு பண்ணுங்க, நான் வந்து மீதிய நான் உங்களுக்கு கொடுக்குறேன்னு சொன்னாரு பாருங்க. வந்து கொடுத்ததுலதான் இன்னைக்கு நம்ம இவ்வளவு சத்தியத்தை நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், அவருடைய பிரசன்ஸ்ல தான் இது கிடைச்சிருக்குன்னு பாக்குறோம். அது அப்படி இருக்கும்போது இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய பிரசன்ஸ் வந்திருக்குது. அவருடைய பிரசன்ஸ் மூலமா அந்த உலகத்துக்கு என்ன வந்திருக்குங்க, அறிவு பெருக்காக சொல்றது இல்லையா, மிகப்பெரிய ஒரு அறிவு பெருக்கம் உண்டாயிருக்குது அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. அப்ப அந்த அறிவு பெருக்கம் எப்படி வந்துச்சுன்னா அவருடைய பிரசன்ஸ் மூலம். அடுத்தது பார்க்கும்போது மல்கியா 4ஆம் அதிகாரம் 1வது வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். இதோ சூரியனை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பா இருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் கொப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் அந்த நீதியை சரி கட்டும் நாள். தேவனுடைய ராஜ்யம் வர்றதுக்கு முன்னால அவர் என்ன செய்ய வேண்டியிருக்கு, பழைய எல்லாவற்றையும் கம்ப்ளீட்டா உடைச்சி ஒண்ணுமில்லாத ஆக்கிட்டு தான் புதிய ஒரு ராஜ்யத்தை துவக்கிறதுக்காக ஒரு காரியத்தை அவர் செய்ய போறாரா. அதான் சூளைய போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பா இருக்கிறார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டரிக்கும். மிகப்பெரிய சுட்டரிப்பு நடந்துகிட்டு இருக்குது. ஆனா நம்ம கொஞ்சம் அறிவு கண்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னு சொன்னா தேவனுடைய கோபம் எந்த விதமா வந்திருக்கு, எங்க வந்திருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணலாம், இப்போ கவனிச்சு பார்க்கலாம். அதுக்கு இன்னும் 2 வசனம் வாசிச்சுட்டு நம்ம அதை வரலாம் பாருங்க. ஆமோஸ் எழுதின தீர்க்கதரிசன புத்தகம் 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். வெளிச்சமாயிராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமுமாய் இருக்கும் அல்லவோ. பாருங்க, கர்த்தருடைய நாள், இதை நம்ம என்ன நினைச்சிடறோங்க, கிறிஸ்துடைய நாள் தான் சொல்லிட்டு இருக்கோம். பழைய ஏற்பாட்டுல கர்த்தர்னா யாருங்க, யெகோவா தேவனை தானே கர்த்தர்னு சொல்லி இருக்கு. அதுதான் யெகோவா தேவனின் நாள். அந்த நாள் தான் இப்ப என்ன பண்ணிருக்கான். அந்த நாள் எப்படி இருக்குன்னா, யெகோவா தேவனுடைய நாள் வெளிச்சமா இருக்காது, இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமா இருக்கும் அல்லவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காரியத்தை சொல்றார். அப்ப கிறிஸ்துடைய ராஜ்யம் வந்து நீதியின் சூரியன் வரப்போகுது. அதுல வந்து என்ன இருக்காது, இருள் இருக்காது, மந்தாரம் இருக்காது, எதுவுமே எல்லாமே பிரகாசமா இருக்கக்கூடியதா இருக்கும். ஆனா இந்த காலம் எப்படி இருக்குமா, யெகோவாவுடைய நாள் வெளிச்சமா இராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமா இருக்கும் அல்லவோ அப்படின்னு சொல்லி சொல்றாரு. மப்பும் மந்தாரமான நாள். அப்ப என்ன பண்றதுன்னா, ஒருத்தருக்கு மப்பா இருக்குது, ஒருத்தருக்கு வெளிச்சமா இருக்குது இல்லைங்களா. தேவனுடைய ராஜ்யத்துல அப்படி இருக்காது. அங்க எல்லாருக்கும் அந்த வெளிச்சம் கொடுக்கப்படும். ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு, மாம்சமான யாவரும் தேவனுடைய ரட்சிப்பை காண்பார்கள், கர்த்தரின் மகிமை வெளியரங்கமாகும். எல்லாருக்கும் வெளியரங்கமாக கூடியதா இருக்கு. அங்க மப்பும் தேவையில்ல, மந்தாரமும் தேவையில்லை, வெளியரங்கமா இருக்கு தேவனுடைய மகிமை அங்க இல்லைங்களா. ஆனா இந்த ஒரு கர்த்தருடைய நாள், யெகோவாவுடைய அந்த நாள் வந்து எப்படி இருக்குன்னா, வெளிச்சமா இராமல் இருளும் பிரகாசமற்ற அந்தகாரமா இருக்கும் அல்லவோ அப்படின்னு சொல்லி இங்க ஒரு காரியத்தை சொல்லியிருக்காரு. அடுத்து பார்க்கும்போது யோவேல் எழுதின தீர்க்க தரிசன புத்தகத்துல கூட 2ஆம் அதிகாரத்துல 2-3 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். அது இருளும் அந்தகாரமான நாள், அது மப்பும் மந்தாரமான நாள், விடியற்கால வெளுப்பு பர்வதங்களின் மேல் பரவுகிறது போல ஏராளமான பலத்த ஒரு ஜாதி தீவிரமாக வந்து பரவும். அப்படிப்பட்டது ஒரு காலத்திலும் உண்டானதும் இல்லை, இனி தலைமுறை தலைமுறையாக வரும் வருஷங்களிலும் உண்டாகவும் இல்லை. அவைகளுக்கு முன்னாக அக்கினி பட்சிக்கும், அவைகளுக்கு பின்னாக ஜுவாலை எரிக்கும், அவைகளுக்கு முன்னாக தேசம் ஏதோ
ஏதேன் தோட்டத்தை போலவும். அப்ப பாருங்க, அவைகளுக்கு முன்னால தேசம் எப்படி இருக்குமா? ஏதேன் தோட்டம் போல இருக்குமா? எதுக்கு முன்னால? அவைகளுக்கு முன்னால. அவைகளுக்கு பின்னால பாருங்க, அவைகளுக்கு பின்னாக பாழான வனாந்தரத்தை போலவும் இருக்கும். ம் அவைகளுக்கு ஒன்றும் தப்பி போவதில்லை. பாத்தீங்களா? அப்போ அந்த கர்த்தருடைய நாள் சொல்லக்கூடிய அந்த யெகோவாவுடைய நாள்ல நடக்க போற சம்பவம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏதேன் தோட்டம் போல இருக்குமா ஃபர்ஸ்ட்ல. இன்னைக்கு நமக்கு உலகத்துல ஆசீர்வாதம் வந்துகிட்டு இருக்குன்னு சொல்றோம். அது எப்படிங்க இருக்கு இன்னைக்கு? ஏதேன் தோட்டம் போல இருக்கு. ஆசீர்வாதத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறோம். தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வந்துருச்சு. என்னெல்லாம் வந்துருச்சுங்க? மனுஷனுக்கு வேர்வை சிந்துறதுலாம் குறைஞ்சிருச்சு. இப்ப பாருங்க, எல்லாரும் ஏசியில தான் உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. அதனால என்ன வந்துச்சா அப்படி நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? இதை விட்டு வெளியே போனோம்னா நெருப்பு வாரி கொட்டுற மாதிரி இருக்குது. இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் அங்கேயே இருந்தாலும் கூட பரவாயில்லன்னு இருக்கு இல்லைங்களா? இங்க இருந்து அங்க போய் ஒரு 10 நிமிஷம் படாத பாடுபட வேண்டியதா இருக்கு இல்லைங்களா? அப்படி இருக்கும்போது ஏதேன் தோட்டம் போல இருக்கும் இல்லைங்களா? இன்னைக்கு கட்டுற வீடுகள், பில்டிங் எல்லாம் பார்க்கும்போது எப்படிதான் இருக்கு? உலகமே ஆசீர்வதிக்கப்பட்டது போலதான் இருக்குது. ஏதேன் தோட்டம் போல இருக்கு இல்லைங்களா? அடுத்த வசனம் சொல்றாரு, இவைகளுக்கு பின் என்ன ஆயிடுமா? பாழான வனாந்தரத்தை போல ஆயிடும். சரி, இதுக்கு ஒரு முன் உதாரணம் ஒண்ணு இருக்கு. எது சொல்லுங்க? சோதம் அழிக்கும் போது சோதம் எப்படி இருந்துச்சுங்க? ஏதேன் தோட்டம் போல இருந்துச்சா? ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த 6 இடத்தை விட்டுட்டு ஆபிரகாம் கூட வந்துட்டாரு. யாரு? லோத்து. 6 செழிப்பான இடம் சொல்லப்பட்ட ஒரு இடம். அதே வேணான்னு விட்டுட்டு வந்துட்டாரு. ஆனா கொஞ்சம் அந்த ஒரு சோதம் வெட்டி பார்க்கும்போது இருக்கு. எப்படி இருக்குங்க? அருமையா இருக்கு, பச்சை பசேன்னு இருக்குது இல்லைங்களா? அது பார்த்து என்ன பண்றாங்க? தெரிந்து கொண்டுட்டு போறாரு. அப்ப அந்த ஏதேன் தோட்டத்தை, அந்த சோதம் அழிக்கிறதுக்கு முன்னால சோதம் ஏதேன் தோட்டம் போல இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாள் என்னாச்சுங்க? வானத்திலிருந்து அக்கினி இறங்கி கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் அழிச்சு போட்டுச்சு. அதுக்கப்புறம் தேசம் எப்படி இருந்துச்சுங்க? வனாந்தரத்தை போல ஆயிடுச்சு. யார் அதை பார்த்தது? நீதிமான் நின்று பாக்குற. தேவன் சொன்னது அப்படியே நடக்குது. அந்த புகை எழும்புது இல்லைங்களா? அது வந்து என்ன புகைன்றது? எனக்கு பைபிள் என்னதுங்க? நினைவு இல்லைங்களா? பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு காட்சி நடந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் தேசம் ஆசீர்வதிக்கப்பட்டுருச்சு. நமக்கு கர்த்தருடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் பூமிக்கு வந்துருச்சுன்னு சொல்லி இதை பார்த்து நம்ம ஏமாத்துட்டோம்னு சொன்னா, வேதம் சொல்லுது பின்னால பாழான வனாந்தரம் போல ஆக போகுது இல்லைங்களா? அப்ப தேவன் வந்து இதை இருக்கிறத அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு போறது கிடையாது. முதல்ல எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி உடைச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டு தான் அடுத்த இடத்துக்குள்ள போறதுக்கு விரும்புறாரு. அநீதியை க்ளோஸ் பண்ணிட்டு நீதியை ஸ்தாபனம் பண்ண அவர் விருப்பப்படுறாரு இல்லைங்களா? சோ அடுத்து பார்க்கும்போது மத்தேயுல கூட ஒரு வசனம் பாருங்க, 24ஆம் அதிகாரம் 21, 22 வசனம் வாசிக்கலாம். ஏனெனில் உலகம் உண்டானது முதல் இதுவரைக்கும் சம்பவித்து இராததும் இனிமேலும் சம்பவியாததுமான மிகுந்த உபத்திரவம் அப்பொழுது உண்டாயிருக்கும். எப்பங்க? உலக முடிவுல சொல்றாரு. இயேசு கிறிஸ்துட்ட வந்து கேட்கும்போது என்ன கேட்கறாங்க? எருசலேமோட முடிவுக்கும் முது வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் 3 காரியங்களும் கேட்கறாங்க. இது வந்து உலக முடிவை பத்தி சொல்றாரு. என்னன்னா, உலக உண்டான முதல் கொண்டு இதுவரைக்கும் சம்பவித்ததும் கிடையாது, இனி சம்பவிக்க போறதும் கிடையாது. அப்ப இதுவரைக்கும் நம்ம எத்தனையோ காரியங்களை பார்த்திருக்கிறோம். எத்தனையோ ஹிஸ்டரியில எழுதப்பட்ட காரியங்கள் பார்த்திருக்கோம். பயங்கரமான காரியங்கள்லாம் நடந்திருக்கு இல்லைங்களா? அங்க வேதம் சொல்லுது இதுவரைக்கும் நடந்திராததும் இனிமேல் நடக்க போகாததும். இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்? இதுக்கு முன்னால் அப்படி நடந்தது கிடையாது. புரியுதுங்களா? அப்ப வரப்போகிற ஒரு காலம், மிகப்பெரிய ஒரு கொடிதான காலம் வரப்போகுது சொல்றாரு. அந்த காலம் என்னவா? அடுத்த வசனம் படிங்க. அந்நாட்கள் குறைக்கப்படாது இருந்தால் ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை. தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். அந்த நாட்கள் குறைக்கப்பட்டது யார் நிமித்தமாக? தெரிந்து கொள்ளப்பட்டவர் நிமித்தமாக அந்த நாட்களை குறைச்சி வச்சிருக்கிறார். அதான் ஒரு வசனம் கூட சொல்லப்பட்டது, நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறார். யாரும் அதை மனதில் வைக்கிறதுக்கு இல்லை. தீங்கு வர்றதுக்கு முன்னால நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுகிறான்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப எல்லாமே வெயிட்டிங்ல இருக்குது. எதுக்காக? நீதிமானுக்காக தான் வெயிட்டிங். எல்லாமே ஆயத்தமா இருக்கு, ரெட்டியா. சோதம் பாருங்க, சோதமுக்கு தேவனோட கோபம் ஃபுல் ஜட்ஜ்மெண்ட் எழுதிட்டாரு, க்ளோஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டாரு. வெயிட்டிங்ல நிக்கிறாரு. ஏன் வெயிட்டிங்ல? நீ முதல்ல வெளியே போ, நீதிமான வெளியே கொண்டு விடு. அவர் தாமதிச்சாலும் கூட விடல, கையை பிடிச்சி எடுத்துக்கொண்டு வெளியே விட்டுட்டு சொல்லிட்டாரு, தப்பிக்க ஓடி போயிடு. அப்ப என்ன சொல்றாருங்க? அந்த நீதிமான் வெளியே போன உடனே தேவன் தீர்மானிச்ச அந்த தீர்ப்பு கம்ப்ளீட்டா என்ன ஆயிடுச்சுங்க?
சோதம் குமர் அழிச்சு போட்டுச்சு. அப்படிதான் இந்த உலகத்துல தெரிந்து கொள்ளப்பட்டவருக்கு அந்த நாள் குறைக்கப்பட்டிருக்கு. இல்லைன்னா ஒருத்தர் கூட தப்ப முடியாது, நாம கூட தப்ப முடியாது. நமக்காக அது என்ன பண்ணிருக்க, தெரிந்து கொள்ளப்பட்டவங்க வெயிட்டிங்ல வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். அடுத்த பார்க்கும்போது இந்த ஏசாயா எரேமியா 10ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிக்கலாம். கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜாதிகள் சகிக்க மாட்டார்கள். பாருங்க, எத்தனை இடத்துல எல்லா தீர்க்கதரிசிகளும் ஒரு காரியத்தை குறித்து சொல்லியிருக்காங்க. அவருடைய நித்திய ராஜா, அவருடைய கோபத்தினால பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை ஜனங்களால சகிக்க முடியாது, தாங்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்குமா. என்ன சொல்றாரு, பூமி அதிரும். இதுல ஒரு காரியம் சொல்ல, அப்ப பூமி அதிரம்னு என்ன அர்த்தம்? பூமியே க்ளோஸ் ஆக போகுதுன்னு அர்த்தம் சொல்லப்பட்டிருக்கா? நீங்களா, பூமின்றது இன்னைக்கு எப்படி இயங்கிக்கிட்டு இருக்குங்க? 4 விதமான சொல்லுங்க, இதுலதான் இயங்கிக்கிட்டு இருக்கு. அப்ப தேவனுடைய கோபம் எது மேலதான் வரணும்? இந்த 4 மேலதான் தேவனுடைய கோபம் வந்திருக்குது அப்படிங்கறத நம்மளால பார்க்க முடியும். ஆனா நம்ம இதை எப்படி பார்க்கணும்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொஞ்சம் தேவனுடைய சத்தியத்தோடவும் அந்த அறிவோட நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னு சொன்னா என்னெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு நம்மளால பார்க்க முடியும். இப்போ முதல்ல எடுத்துக்கொள்ளலாம், மதம் பவர்ஃபுல்லா இருக்கா? ஒவ்வொரு மதங்கள் தனித்தனியா பிரிச்சிருக்காங்க. அந்த மதத்துக்குள்ளேயே பிரச்சனை வந்திருக்கு, தெரியுங்களா? இது நிறைய தெரியும். ஒரு மதம் 2ஆ இருக்கும் இல்லைங்களா? ஒரு அரசியல் 2 அரசியல் இருக்குது. ஒரு மதம் 2ஆ உடைஞ்சு இங்க ஒண்ணு இருக்கு, அங்க ஒண்ணு இருக்குது. என்னாச்சு? இது யாருடைய கோபங்க? யாருடைய கோபத்தினால இப்படி இருக்குது? தேவனுடைய கோபம் இல்லைங்களா? ஒரு வியாபாரி சங்கம் 2ஆ இருக்கு. இப்போ எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு தெரியுங்களா? அது போய் கொஞ்சம் காலால கேட்பேன் நானு, ஏன்னா நமக்கு அதுக்கு சம்பந்தமே கிடையாதுன்னு சொல்லி வெளியே வந்துட்டதுனால ஒரே இதுல 2 பேர், ஒருத்தர் பேர் 2 இதுல இருக்கு. சொல்றாரு, என்னைக்கு நீ மாட்ட போறியன்றாரு. வியாபாரி தான், அவங்களுக்குள்ளே பிரச்சனை பயங்கரமா இருக்குது. இது என்னது? தேவனுடைய கோபம். இது யாருமே என்ன பண்ண முடியாது, சரிப்படுத்த முடியாது. சொல்றாங்க ஒன்னா ஆக்கிடலாங்க, உங்களால அது முடியவே முடியாது. என்ன வேணாலும் பண்ணி பாருங்க, மதங்கள் எல்லாம் வச்சு இங்க ஒன்னாக்கிடலாம், கிறிஸ்தவ மதம் எல்லாம் ஒன்னாக்கிடலாம் பாருங்க, பண்ணி பாருங்க, பண்ணவே முடியாது இல்லைங்களா? ஏன்னா அது உடைச்சிட்டு இருக்குது யாருடைய கோபம்? தேவனுடைய கோபம் அது மேல வந்திருக்கு இல்லைங்களா? அது க்ளோஸ் பண்ணணும்னு வச்சிருக்கிறாரு இல்லைங்களா? என்ன ஒரு மதத்துக்குள்ள எத்தனை சுயநலங்கள். ஒருத்தர் தப்பு செஞ்சாச்சுன்னா அவங்களை தண்டிக்க முடியல, ஏன்? மத பிரச்சனை ஒருத்தர் சொல்லி என்ன பண்ணிடுறாங்க, விட்டுறாங்க. நீதிய இந்த உலகத்துல தேவன் சட்டத்தை வச்சிருக்குது எதுக்காக? அதுதான் வேதம் சொல்லுது. ஒரு அதிகாரியை பார்த்தோன்னு வேதம் என்ன சொல்லுது? அவன் தேவ ஊழியக்காரர் சொல்றாரு. எப்படி ஒரு தேவ ஊழியக்காரர்? இப்ப எடுத்துக்கொள்ளுங்க, 2 பேர் அங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தர் சரியான அடியை ஒருத்தர் அடிச்சிட்டாரு, ரத்தம் வர அவர் விழுந்துட்டாரு. ஒரு போலீஸ்காரர் அவரை புடிச்சு அடி வாங்குன்னு வாங்குறாரு. இவர் யாருடைய ஊழியக்காரர்? தப்பு செஞ்சவரை தண்டிக்கிறாரு. யாருடைய வேலையை அவர் செய்யறாரு? தப்பு செய்யறது தண்டிக்கிற தேவன் தான், தேவனுடைய வேலையை தான் செய்யறாரு. சட்டம் அதுக்காக தான் வைக்கப்பட்டிருக்கு. ஆனா அந்த மதம்னு ஒண்ணு என்ன பண்ணுது, அந்த சட்டத்தை மனுஷனை தண்டிக்க விடாம பண்ணுது. தப்பு செஞ்சவன் இன்னும் மேல் தப்பு செஞ்சுட்டு போறதுக்கு இந்த மதம் உதவி செய்யுது. அதனாலதான் தேவனுடைய கோபம் அது மேல வருது இல்லைங்களா? அடுத்தது பார்க்கும்போது சமுதாயம் இல்லைங்களா? சமுதாயம்ன்றது பார்க்கும்போது ஒரே சமுதாயம், ஒரு கட்சி ஆரம்பிச்சாங்க, நம்ம சமுதாயம் நம்ம எல்லாம் நமக்கு தான் ஓட்டு போடணும்னு சொல்லி 2ஆயிடுச்சு. அது சொல்றாங்க நமக்கு போடு, நீ நமக்கு போடு சொல்றாங்க. ஒரே சமுதாயத்துல பல பிரிவுகள் இருந்தது. சொல்றாங்க நம்ம எல்லாரும் நம்முடைய பழைய இதெல்லாம் மறந்துட்டு ஒன்னாயிடலாம்னு சொல்றாங்க இல்லைங்களா? அப்ப சொல்லும்போது இது ஒன்னு ஆக முடியுமா? நீங்க அதெல்லாம் அங்க ஒன்னான்னு பேசிட்டு அடுத்த ஆள் போய் பேசிட்டு அடுத்த செகண்ட் வேற மாதிரி இருப்பாங்க இல்லைங்களா? அந்த மாதிரி கம்ப்ளீட்டா உடச்சிக்கிட்டு வந்துட்டு இருக்கு எல்லாமே. அடுத்து பார்க்கும்போது பொருளாதாரத்தை பத்தி எனக்கு ரொம்ப தெரியாது, ஆனா உங்களுக்கு தெரியும் எல்லாருக்கும் இல்லைங்களா? அது எந்த அளவுக்கு போய்கிட்டு இருக்குங்க, இறங்கி ஒரு நிலையா கிடையாது இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் யாருடைய காரியம்? எதனால் இது நடக்குது அப்படின்னு பார்க்கும்போது இதுவும் தேவனுடைய கோபம். அடுத்தது அரசியல் அமைப்பு எந்த நிலையில இருக்குது இன்னைக்கு இல்லைங்களா? ஒரு கட்சி
ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஏகப்பட்ட கட்சிகள் என்ன மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்கன்னா, எப்படியாவது நம்ம ஜனங்களை நம்ம கவர் பண்ணிடுறதுன்னு சொல்லிட்டு போன வாரம் கூட சொன்னேன் நான் ஒரு காரியம் இல்லைங்களா, வீரப்புற போட்டு வச்சிருக்கிறாரு. அதுல நம்ம ஆளு இது, நம்ம தாங்க இந்த நாட்டை ஆளுன்னு சொல்லி வீரப்புற போட்டு வச்சிருக்கோம். ஒரு பக்கம் அவரை குற்றவாளின்னு சொல்லுது, ஒரு பக்கம் அவரை நியாயப்படுத்திக்கிட்டு இருக்குது இல்லைங்களா. அப்ப பாருங்க எந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு அது போய்கிட்டு இருக்கு அரசியல். ஒரு நாளைக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு கட்சி தெரியல, ஏகப்பட்டது உருவாக்கிட்டு இருக்குது. இன்னும் அடுத்த எலெக்ஷன் வரும்போது எத்தனை கட்சி வரும்னு சொல்ல முடியாது. ஒண்ணு கூட ஒண்ணு ஒவ்வாது, ஒண்ணுக்கு ஒண்ணு ஒத்து போகாது இல்லைங்களா. அந்த மாதிரி ஒரு நிலைமை வந்துருச்சு. தேவனுடைய கோபம் இந்த அமைப்புனாலையும் வந்திருக்குது. இது எதையுமே நீங்களா என்ன பண்ண முடியாது, சரிப்படுத்தவே முடியாது. ஆனா பாட்டா உடஞ்சிக்கிட்டே நமக்கு போயிடும். அதான் வெளிப்படுத்தல் புத்தகத்துல சொல்லும் போது ஒரு காரியத்தை சொல்றாரு, பூமி 4 காத்துகள் என்ன பண்ணி பிடிச்சு வைன்னு சொல்றாரு. ஏன் இன்னும் ஸ்பீடா அடிக்கல அது அப்படின்னு அது பிடிச்சு வச்சிருக்காரு. அந்த வசனத்தை படிச்சிடலாம் நம்ம. வெளிப்படுத்தல் 7ஆம் அதிகாரம் 1வது வசனம். இவைகளுக்கு பின்பு பூமியின் 4 திசைகளிலும் 4 தூதர்கள் நின்று, பூமியின் மேலாவது சமுத்திரத்தின் மேலாவது ஒரு மரத்தின் மேலாவது காற்று அறியாதபடிக்கு பூமியின் 4 காற்றுகளையும் பிடித்திருக்க கண்டேன். ஜீவனுள்ள தேவனுடைய முத்திரைக்கோளுடைய வேறொரு தூதன் சூரியன் உதிக்கும் திசையிலிருந்து ஏறி வர கண்டேன். அவன் பூமியையும் சமுத்திரத்தையும் சேதப்படுத்துகிறதற்கு அதிகாரம் பெற்ற அந்த 4 தூதரையும் நோக்கி, நான் நமது தேவனுடைய ஊழியக்காரரின் நெற்றிகளில் முத்திரை போட்டு தீரும் அளவும் பூமியையும் சமுத்திரத்தையும் மரங்களையும் சேதப்படுத்தாத இருங்கள் என்று மகா சத்தமிட்டு கூப்பிட்டார். இந்த 4ஐயும் சேதப்படுத்திடாதீங்க. எதுக்காக சேதப்படுத்த வேண்டாம்னு சொல்றாரு? நாம் நம்முடைய ஊழியக்காரருடைய நெத்தியில அடையாளம் போடுற வரைக்கும் சேதப்படுத்தாதீங்க. இது பாட்டா உடஞ்சிக்கிட்டே போகும், ஆனா க்ளோஸ் ஆகாது. எப்போ க்ளோஸ் ஆகுங்க? ஒன்னோட ஒண்ணு அடிக்கும் பாருங்க. அது அடிக்கிற காலம் மிக மோசமான ஒரு காலமா இருக்கும். சட்டம் தன்னுடைய வேலையை செய்ய முடியாது, அந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு கொண்டு வரும் இல்லையா. மத கலவரத்தை யாராவது அடக்க முடியுங்களா? மத கலவரம் சாதாரணமா இருக்காது இல்லைங்களா. மத கலவரம், அடுத்த சமுதாயம், பொருளாதாரம், இதெல்லாம் ஒன்னோட ஒண்ணு அடிச்சுதுன்னு சொன்னா அதுதான் மிகப்பெரிய ஒரு உபத்திர காலம் பூமிக்கு வரப்போகுது இல்லைங்களா. பார்க்கும்போது அரசியல் அமைப்பு இல்லாம போனதுக்கு அப்புறம் என்னவா இருக்குங்க? ஒரு வசனம் நிறைவேற வேண்டியது என்ன இருக்குங்க? பொன்னையும் பொருளையும் அள்ளி கொண்டு வீதியில எரிவார்கள். என்னைக்கு எரிவாங்க? என்னைக்கு எரிவாங்க? அது செல்லாது, அதுக்கு மதிப்பு இல்லாம போயிடும். அது தூக்கிண்டு ஒரு நாள் அள்ளி போடுவாங்க. இன்னைக்கு அதை சேர்க்கறதுக்காக தான் தவறு மேல தவறு தவறு மேல தவறு செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. ஒருத்தனை க்ளோஸ் பண்ணி கூட வீட்டுல கொண்டு பொருளை சேர்த்து வச்சுறாங்க. ஒருத்தனை க்ளோஸ் பண்ணி தனக்கு பதவி சேர்த்து கொள்றாங்க இல்லைங்களா. அது ஒரு நாள் இல்லாத நிலைமைக்கு போகுது. அன்னைக்கு அள்ளி தூர கொட்ட போறாங்க இல்லைங்களா. அன்னைக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்காது, ஒரு கரண்ட் கூட இருக்காது இல்லைங்களா. அவ்வளவு ஒரு மோசமான ஒரு நாளை இந்த உலகம் சந்திக்க போகுது இல்லைங்களா. அதுதான் தேவனுடைய கோபம் சொல்றாரு, முன்னால் நடந்ததும் கிடையாது, பின்னால் நடக்க போவதும் கிடையாது. அவ்வளவு பெரிய கோபத்தை இந்த உலகம் சந்திக்க போகுது அப்படிங்கறதான் வேதம் சொல்லிட்டு இருக்கு. அடுத்த பார்க்கும்போது எரேமியா 25ஆம் அதிகாரத்துல 31 வசனம் 32 வாசிக்கலாம். எரேமியா 25ஆம் அதிகாரம் 31. ஆரவாரம் பூமியின் கரையாந்திரம் மட்டும் போய் எட்டும். ஜாதிகளோடே கர்த்தருக்கு வழக்கு இருக்கிறது. மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார். துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்க, கர்த்தருக்கு வழக்கு இருக்குது. மாம்சமான யாவரோடும் அவர் நியாயத்துக்குள் பிரவேசிப்பார், துன்மார்க்கரை பட்டயத்துக்கு ஒப்பு கொடுப்பார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எந்த துன்மார்க்கருங்க? இன்னைக்கு என்ன துன்மார்க்கம் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அமைப்புக்குள்ள புகுந்துகிட்டு இருக்கிறாங்க. அந்த அமைப்பை எடுத்துட்டு பாத்தீங்கன்னா அவர் எவ்வளவு தவறு பண்ணியிருக்காரு தெரியும். அவர் அந்த தன்னுடைய தவறை சரிப்படுத்துறதுக்காக அந்த அமைப்புக்குள்ளவே இருக்கிறார் இல்லைங்களா. தன்னுடைய சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக ஒரு அரசியல், தன்னுடைய சொத்தை காப்பாத்திக்கிறதுக்காக சமுதாயத்தை யூஸ் பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா. ஆக பார்க்கும்போது இன்னைக்கு பொருளை காப்பாத்திக்கணும்னு சொன்னா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஏதாவது ஒண்ணுக்குள்ள போயிடணும் சொல்றாங்க. நீ வியாபாரி சங்கத்துல இரு, கண்டிப்பா உனக்கு எதாவது பிரச்சனை வந்ததுன்னா நீ எப்படி யார் உன்னை காப்பாற்றுவாங்கன்னு சொல்லு. யாரும் என்னை காப்பாற்ற தேவையில்ல, என் தேவன் எனக்கு இருக்கிறாரு. எனக்கு வியாபாரி சங்கம் வேணாம், ஜாதி சங்கம் வேணாம், ஒண்ணுல இந்த கம்ப்ளீட்டா பேர் எடுத்துட்டு ஏன்னா தேவ கோபத்தை அதுக்குள்ள இருந்து நம்மளும் அதை வாங்கி கட்டிடுவோம் இல்லைங்களா. எது மேல கோபம் வரும்னு தெரியும் போது நம்ம அதுல என்ன பண்ண கூடாது, கையை வைக்க கூடாது. இல்ல நம்முடைய பேரை வச்சாலும் கூட நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நீயும் வந்து நெல்லுன்னு சொல்லுவாங்க அங்க கூப்பிட்டு
இன்னைக்கு கூப்பிட முடியாது நம்மளெல்லாம், வந்து நில்லுப்பா அப்படின்னுட்டு. உங்க வேலை நீங்க பார்த்துட்டு போங்க, என்னுடைய வேலையை நான் பார்த்துட்டு போறேன், என்னுடைய வழிகள் வேற உங்களுடைய வழிகள் வேறன்னு சொல்லிட்டு நம்ம திருப்பி போய்கிட்டே இருக்கலாம். பார்க்கும்போது அடுத்த வசனம் இல்லையா, இதோ ராஜ ஜாதிக்கு தீமை பரம்பும், பூமியின் எல்லைகளில் இருந்து மகா பூக்கள் எழும்பும். அடுத்த வசனம். அக்காலத்திலே பூமியின் ஒரு முனை துவக்கி பூமியின் மறுமுனை மட்டும் கர்த்தரால் கொலையுண்டவர்கள் கிடப்பார்கள். அவர்கள் புலம்பப்படாமலும் சேர்க்கப்படாமலும் அடக்கம் பண்ணப்படாமலும் பூமியின் மேல் ஏறுவார்கள். பிரேதங்கள் அடக்கம் பண்றது கூட என்ன பண்ணலாம், ஆள் இல்லாத ஒரு நிலைமை கூட இந்த உலகத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லி பாக்குறேன். இன்னைக்கு ஒருத்தர் இறந்து போயிட்டாங்கன்னு சொன்னா ஒரு பாடி கிடக்குன்னா முதல்ல தூக்கி கொண்டு போட்டு புதைச்சிடுறாங்க இல்லைங்களா. இப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது என்ன பண்ணும், ஒருத்தர் நான் ஒரு டிவியில ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு சண்டை நடந்திருக்குது, ஒரு 5-6 பிரேதம் ரோட்ல ஓரத்துல கிடக்கு, தள்ளி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப எவ்வளவு ஒரு கொடூரமா இருக்கும் அந்த ஒரு காலம். ஒரு பாடி கிடக்குனால அதை நம்ம பாக்குறதுக்கு கொடூரமா இருக்குது இல்லைங்களா. அப்படிப்பட்ட ஒரு காலம் அந்த உலகத்துக்கு வரப்போகுது அப்படின்னு தான் வேதம் நமக்கு சொல்லிட்டு இருக்குது. அடுத்து பார்க்கும்போது செப்பனியால 3ஆம் அதிகாரத்துல 8 வாசிக்கலாம். செப்பனியா ஆகையால் நான் கொள்ளையாட எழும்பும் நாள் மட்டும் எனக்கு காத்திருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். என் சினமாகிய உக்கிர கோபத்தை எல்லாம் அவர்கள் மேல் சொரியும்படி ஜாதிகளை சேர்க்கவும் ராஜ்யங்களை கூட்டவும் நான் தீர்மானம் பண்ணினேன். பூமி எல்லாம் என் எரிச்சலின் அக்கினியினால் அழியும். பூமி என்றது இந்த 4 இதுவும் கம்ப்ளீட்டா என்னுடைய எரிச்சலால அழிஞ்சு போயிடும், அது இல்லாத அளவுக்கு போயிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அடுத்த வசனம். அப்பொழுது ஜனங்கள் எல்லோரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். இது எப்போ இந்த மேல இருக்க வசனம் முடிஞ்சதுக்கு அடுத்தது என்ன பண்ணுவாரு, சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன்னு சொல்லி சொல்றாரு. அந்த பார்க்கும்போது அடுத்த வசனம் 10வது வசனம். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையில் இருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார். இஸ்ரேல் மக்களை பத்தி சொல்றாரு. இதான் இஸ்ரேலை பத்தி நீங்க பார்க்கும்போது அதுக்குள்ள போனா ரொம்ப நேரம் ஆகும், அதனால நம்ம இந்த டாபிக் உள்ள போயிடலாம். அடுத்து இன்னும் ஒரு வசனம் பார்க்கும்போது லூக்கா 21ஆம் அதிகாரம் 25வது வசனம் வாசிக்கலாம். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமி மேலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கணும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். எந்த சமுத்திரங்க அலைகள் முழக்கமா இருக்கு? ஜனக்கூட்டம் பாருங்க, இன்னைக்கு ஆரவாரம் பண்றது, கொடியை பிடிக்கிறது எல்லாம் என்ன பண்ணிருங்க, சமுத்திரத்து அலைகள் முழக்கமா இருக்குது. ஊன்னா கொடி பிடிச்சிடுறாங்க, ஊன்னா நடுரோட்ல வந்து உட்கார்ந்துடுறாங்க. ஜன குழப்பம். ஏன் இப்படி நடக்குது? தேவனுடைய கோபத்தை இவங்களால என்ன பண்ண முடியல, சகிக்க முடியல. அதனால கவர்மெண்ட்டுக்கு விரோதமா எடுத்து நின்றுட்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு காரியத்துக்கு என்ன பண்ணுறாங்க, அவங்க அடங்குறது கிடையாது. பார்க்கும்போது சமுத்திரத்தின் அலைகளும் முழக்கமா இருக்கும்னு சொல்ற. அப்போ கிறிஸ்துடைய அந்த வருகையில நடக்கிற அந்த சம்பவம், இதுல இந்த தேவனுடைய கோபத்துக்கு தப்பி கொண்டதுக்காக அவங்க எடுத்த ஆயுதங்கள் தான் எதுன்னு பாத்தீங்கன்னா மதம். சரி, பாத்தீங்கன்னா இதுக்கு வந்து வேதத்துல என்ன மாதிரி ஒரு பேர் கொடுக்கப்பட்டதுன்னா, என்னுடைய கோபத்துக்கும் மகிமை பிரதாபத்துக்கும் விலகி ஜனங்கள் குகைகளிலும் குன்றுகளிலும் தஞ்ச புகுவார்கள் அப்படின்னு ஒரு வசனம் இருக்கு ஏசாயா புத்தகத்துல. அந்த வசனத்தை எடுக்கலாம் பாருங்க. ஏசாயா 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை படிக்கலாம். பூமியை கத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பும்போது அவருடைய பயங்கரத்திற்கும் அவருடைய மகிமை பிரதாபத்திற்கும் விலகி கண்மலைகளின் செவிகளிலும் பூமியின் குகைகளிலும் புகுந்து கொள்வார்கள். பாருங்க, தேவன் தத்தளிக்க பண்ண கர்த்தர் எழும்பு நாள்ல அவருடைய பயங்கரத்துக்கும் அவருடைய மகிமை பிரதாபத்துக்கு விலகி கண்மலையிலும் வெடிப்புகளிலும் குண்டுகளிலும் சந்துகளிலும் புகுந்து கொள்வார்கள். இதுதான் எதுங்க, ஜாதி சங்கம், மத சங்கம். சங்கம் உருவாகுது என்ன நினைக்கிறீங்க? சங்கம் உருவானா தான் அவங்களுக்கு என்ன பண்ண முடியுது, தன்னுடைய உரிமையை வாங்க முடியுது இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது அதுக்குள்ள புகுந்து விட்டு தன்னுடைய உரிமைக்காக போராடிக்கிட்டு இருக்கிறாங்க இன்னைக்கு இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது தேவனுடைய கோபம் இன்னைக்கு அது மேல எல்லா அமைப்பு மேலேயும் வந்திருக்குது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கொண்டோம். அடுத்தது பார்க்கும்போது ஒரு காரியத்தை நம்ம பார்த்துட்டோம், பூமியின் மேல தேவனுடைய கோபம் வந்துருச்சு.
ரெண்டாவது இன்னொன்று பார்த்தோம் ஏதோ மேல எப்படி தேவனுடைய கோபம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது பாருங்க, இந்த ஏதோ யாருன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது கிறிஸ்துவ மண்டலம் இல்லைங்களா, அவங்க இன்னைக்கு எந்த ஒரு நிலைமைக்கு அவங்க போயிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது தேவனுடைய காரியத்தை எவ்வளவு வசத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. தேவனுடைய பேரை வச்சுக்கிட்டு, கிறிஸ்தவர்கள் ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவங்க பண்ற கோலங்கள் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது. செய்யறதெல்லாம் தப்பு, ஆனா கிறிஸ்தவர்கள்ன்ற ஒரு பேர் இல்லைங்களா. அப்போ பாத்தீங்கன்னா ஜான் இருக்கிறது சிறைச்சாலையில, அப்போ பைபிளை படிச்சு பார்க்கும்போது ஓ எப்படி இருக்கு, என்ன பேரு இருக்குது எங்க, அப்ப ஏன் இந்த மாதிரி ஒரு பேரை வச்சு ஏன் இப்படிலாம் பண்றாங்க. டேவிட் அப்படின்னு பார்த்தா இவ்வளவு பெரிய சிலுவை போட்டுக்கிட்டு சண்டை போட்டு அடிச்சுட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா. அப்ப இருக்கும்போது தேவனுடைய வேதம் இருக்குது, கிறிஸ்தவர்கள்ன்ற பேர் இருக்கு, கிறிஸ்தவ போதனைகள் கிடையாது இல்லைங்களா. கிறிஸ்தவ பத்தின அந்த நம்பிக்கை கிடையாது. யுத்தங்களும் பிரச்சனைகளும், சபைக்குள்ள போராட்டங்களும் பிரச்சனைகளும் இருந்துகிட்டு இருக்கு. நான் சொல்றது கேளு, நீ சொல்றது கேளுன்ற ஒரு காரியம் இருக்கு. கிறிஸ்துவோடைய அந்த முகமே தெரியல, கிறிஸ்துவோடைய உபதேசத்துக்கு அங்க இடமே கிடையாது. அதான் நம்ம ஒரு காரியம் சொல்லும் போது 7வது சபையில இயேசு கிறிஸ்து எங்க நின்று தட்டுறாருங்க, வெளியே நின்று கதவு தட்டுறாரு. அது ஆவிக்குரிய அர்த்தம் இருந்தாலும் கூட என்ன சொல்லுங்க, வெளியே நின்று தட்டுறாருன்னா எங்க நிக்க வச்சுட்டாங்க அவரை, வெளியே நில்லுங்க எங்க வேலையை நாங்க பாத்துக்கிறோம் வெளியே வச்சுட்டாங்க இல்லைங்களா. அப்ப அவங்களை பத்தி சொல்லும் போது ஏசாயா 4ஆம் அதிகாரத்துல 1ஆம் வசனம் என்ன சொல்லி இருக்குங்க, ஒரே புருஷனை பிடித்து நாங்கள் எங்கள் சொந்த ஆகாரத்தை புடித்து எங்கள் சொந்த வஸ்திரத்தை உடுப்போம், எங்கள் நிந்தை நீங்கும்படிக்கு பேர் மாத்திரம் எங்கள் மேல் விளங்க பண்ணும். பேரை மட்டும் நான் வச்சுக்கிறேன், கிறிஸ்தவங்கன்ற பேரை வச்சுக்கிடுவேன், ஆனா என்ன பண்ண மாட்டேன், உங்க போதனையும் எங்களுக்கு தேவையில்லை, உங்க உபதேசமும் எங்களுக்கு தேவையில்லை, நீங்க பாட்டு நீங்க எதாவது சொல்லிட்டு போங்க, நாங்க இப்படிதான் இருப்போம், உங்க பேரை மட்டும் நாங்க யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கிறிஸ்துன்ற அந்த ஒரு பேர் மட்டும் தான் இருக்குது தவிர மற்ற எந்த உபதேசங்களும் இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிடையாது இல்லைங்களா. அந்த எலெக்ஷன் அந்த டைம்ல பாத்தீங்கன்னா இவங்க கிறிஸ்தவங்களாம் நம்ம கொஞ்சம் யோசிப்பீங்க இல்லைங்களா. ஏன்னா நான் பார்த்தது அந்த ஒண்ணுதான், அங்கேயே எடுத்து இப்படி இடுப்புல இப்படி கட்டி சுருக்கு போட்டுட்டு வாடா பாக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. புல்பீட்ல நின்று பேசுறாரு, அன்பு குழந்தைகளை அன்பு பிள்ளைகள்னு சொன்ன அவரு அந்த எலெக்ஷன் டைம்ல அந்த மடிச்சு கட்டிட்டு வாடா பாக்கலாம் அப்படின்னு நிக்கும் போது ஐயோ என்ன இது, இவரெல்லாம் போதிச்சுட்டு இருந்தாரு என்ன, அப்ப எதை சொல்றாங்க, என்ன செஞ்சிட்டு இருக்காங்க, கிறிஸ்துவ பத்தின கிடையாது. எந்த இடத்துல அவர் வாடா பாக்கலான்னு சொன்னாரா, தன்னை அடிச்சவனுக்கு முதுக காமிச்சாரு இல்லையா, திருப்பி அடிக்கல ஒரு வாரு. அவர் எந்த ஒரு அதிகாரத்துக்காக போராடினாரு, தன் உரிமைக்காக போராடினாரா, இவங்க எல்லாம் உரிமைக்காகவும் தன்னோட அதிகாரத்துக்காகவும் தன்னோட சுயநலத்துக்காகவும் பணத்துக்காகவும் பேருக்காகவும் போராட்டம். அதனால தேவனுடைய கோபம் அவங்க மேல வந்துருச்சு. இப்போ அவங்க மேல தேவனுடைய கோபம் வந்திருக்கா இல்லையான்றத கண்டுபிடிச்சிடலாமே. இப்போ ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கைய எதன் அடிப்படையில கட்டப்பட்டிருக்குங்க, விசுவாசம் இல்லைங்களா. விசுவாசம்னு ஒண்ணு இருக்குதான்னு பாருங்க. ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வார்த்தை சொல்றாரு, பூமியில வரும்போது விசுவாசத்தை காண வேணும். இன்னைக்கு அங்க எங்கன்னா இருக்குன்னு சொல்லுங்க. நீங்க ஒரே நம்பிக்கை இருக்கா, ஒரே விசுவாசம் இருக்கா, ஒரே கர்த்தர் இருக்கா, ஒரே தேவன் இருக்கா, ஏதாவது ஒண்ணு இருக்குன்னா சொல்லுங்க. நீங்க ஒரே நம்பிக்கை, ஒரே விசுவாசம், ஒரே கர்த்தர், ஒரே தேவன், 3 தேவன் இல்லைங்களா. அடுத்தது ஒரே நம்பிக்கை. எந்த நம்பிக்கை, மனம் திரும்பிடுங்க, ஏசு ஏற்றுக்கொள்ளுங்க, பரலோகம் போயிடலாம், அவ்வளவுதான். அதுக்கப்புறம் நீங்க எதுவுமே செய்ய வேண்டியது இல்லை, ஞானஸ்நானம் எடுத்துருங்க, பரலோகம் போயிடலாம், இவ்வளவுதான் போதனை இல்லைங்களா. விசுவாசம், நம்பிக்கை. எந்த நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கோம், எதுக்காக இந்த கிறிஸ்தவர்கள் ஆயிருக்கிறோம், அந்த நம்பிக்கை இல்லை, பரலோகம் போறோம், அவ்வளவுதான். பரலோகத்துல போய் நான் ஆடி பாடி மகிழ்ந்திருப்பேன், அவ்வளவுதான் இல்லைங்களா. ஒன்று கூட அந்த கிறிஸ்தவ வாழ்க்கைக்குரிய ஒரு அடித்தளம் கூட அங்க கிடையாது. கம்ப்ளீட்டா எல்லாம் பிடுங்கப்பட்டுருச்சு. தேவ கோபம் அவங்க மேல வந்துச்சு. எது மேல எந்த ஒரு வசனத்திலயும் அவங்க பிடிச்சிட்டு இருந்தா தேவன் அவங்க நிச்சயம் ஆசீர்வதிப்பார். வேதம் சொல்லுது, ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு உலகத்துல சுடர்களை போல பிரகாசிக்கிற நீங்கள். ஜீவ வசனத்தை யாரு பிடிச்சாலும் அது அவங்களை பிரகாசிக்க பண்ணிடும், அவங்களுடைய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ணிடும், மாத்திடும். ஏன்னா வசனத்தை பிடிக்கல, ஜீவ வசனத்தை பிடிக்காம எந்த வசனத்தை பிடிச்சிருக்காங்க, மனுஷ போதனைகளை பிடிச்சு வச்சிருக்கிறாங்க இல்லைங்களா. பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அடிச்சுட்டு போயிடும் சொல்லி வச்சிருக்காரு. பொய் அதே வசனத்துல தான் இருக்கும். பொய் என்னும் அடைக்கலத்தை கல்மலை அடிச்சு கொண்டு போயிடுவோம்
இல்லைங்களா? அப்ப பார்க்கும்போது பேச மேல தேவனுடைய கோபம் பவர்ஃபுல்லா வந்திருக்குது அப்படின்னு நம்ம இன்னைக்கு பார்க்க முடியுது கண் கூட. ஏன்னு கேட்டீங்கன்னா இது நடக்கும்னு சொல்லி எப்ப சொல்லியிருக்காருங்க? அப்போஸ்தலர் பவுல் எழுதியிருக்காரு 2 தீமோத்தேயுல 3ஆம் அதிகாரத்துல 1ல இருந்து நீங்க படிச்சு வந்தீங்கன்னா இந்த வசனத்தை நீங்க படிச்சுக்கிட்டு இன்னைக்கு கிறிஸ்தவ மண்டலத்தை கொஞ்ச நேரம் யோசிங்க. ஒரு வசனம் படிங்க, அந்த 3:1. மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. எப்படியெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீழ்ச்சிக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுவாப அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும். ஏதாவது இருக்குதா? நீங்க யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? தற்பிரியர், பணப்பிரியர், சுகபோக பிரியர், தற்பிரியர், தனக்கு பேர், பணப்பிரியர், பணத்துக்காக தான் எல்லாமே செஞ்சுட்டு இருக்குது. அடுத்து பாருங்க, வீம்புக்காரர், அகந்தை. ஒண்ணும் இல்ல, சுத்தமா மீட்டை எடுத்துட்டு இருந்து அவங்க கிட்ட கொஞ்சம் பேசுறோம்னா ஐயோ இப்படியா பேசுறாங்கன்னு நம்ம யோசிக்க வேண்டியதா இருக்கு. பார்த்தா காலர் கிடையாது, ஜிப்பா போட்டுட்டு ரொம்ப சாதாரணமா எளிமையா இருக்கிறாங்க, ஒரு ஜோன்னா பை போட்டுட்டு. ஆனா அப்படி பேசுறாங்க, ஸ்பீடா வார்த்தைகள் வருது இல்லையா? அங்க பார்க்கும்போது ட்ரெஸ் தான் நல்லா இருக்குன்னு பார்க்க, ஆனா உள்ள இருந்து வர்றதெல்லாம் வேற மாதிரி இருக்கு இல்லையா? அகந்தை, நான் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய அகந்தையான வார்த்தைகள் இருந்துட்டு இருக்கு. பார்க்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலையில கடைசி காலத்தில் புதிய காலம் வரும் என்று அறிவாயாக. எங்க இருக்கிறாங்க? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் உலகத்துல இருக்காங்க நினைச்சிட்டு இருக்கோம். இதெல்லாம் சபைக்கு பத்தி எழுதியிருக்காரு. கடைசி சபை இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி எழுதியிருக்கிறார் இல்லைங்களா? அப்போ பார்க்கும்போது தேவனுடைய கோபம் அவங்க மேல வந்துச்சு அப்படின்றது நம்ம பார்க்கிறோம். அடுத்ததை பார்க்கும்போது இன்னொரு வசனம் பார்க்கும்போது வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 11 படிக்கலாம். பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏற இருந்தவர் உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டார். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலையை போல் இருந்தன. அவருடைய சிரத்தின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேற ஒருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது. வெள்ள குதிரையில ஒருத்தர் ஏறி இருக்கு கண்டேன், உண்மையும் சத்தியம் உள்ளவர் எனப்பட்டவர், அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார்னா அப்ப பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்போ எந்த நிலையா வந்திருக்காருன்னு பார்க்கும்போது இது யெகோவாவுடைய நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு, தான் கொள்ளையாட எழும்பும் நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனுடைய யெகோவா தேவனுடைய ஒரு பிரதிநிதியாக இருந்து அந்த ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார். அவர் தான் பார்க்கும்போது சூரியன் இருக்கு திசையில இருந்து வந்து அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு, இன்னைக்கு உடைச்சு போட்டுட்டு இருக்காரு. நம்ம அங்க ஒரு பாடம் கேட்டோம், அந்த பாபிலோன் மேல தேவனுடைய கோபம் வரும்னு சொல்லி நமக்கு இப்ப எடுத்தாரு நீர் என்பது. அப்ப பார்க்கும்போது அந்த ஒரு சூரியன் உதிக்கும் திசையில இருந்து ஒரு ராஜா வர்றாரு. யாருங்க அது? நதியை டைவர்ட் பண்ணிட்டு கோரேஸ் ராஜா. இந்த கோரேஸை பத்தி வேற என்ன சொல்லிருங்க? என்னுடைய தாசனாகிய கோரேஸ் சொல்லிட்டு 45ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவர் யாருக்கு அடையாளங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கிறாரு. அவர் வந்துதான் அந்த பாபிலோனை பிடிச்சார். தண்ணி மேல கட்டப்பட்டு இருக்கிற அந்த இத தண்ணியை தள்ளி டைவர்ட் பண்ணிட்டாரு. இது எதுக்கு அடையாளம்னு பார்க்கும்போது ஜனக்கூட்டம் தானே அவங்களுக்கு அந்த பவரை கொடுத்து வச்சிருக்குது. அந்த ஜனக்கூட்டத்தை என்ன பண்ணி விட்டுருவாரு, டைவர்ட் பண்ணி அந்த ஒரு அமைப்பு மேல ஃபுல்லா தேவனுடைய கோபத்தை இறக்கி எடுத்துருவாரு சொல்லி அப்படி நம்ம பாக்குறோம். அடுத்தத பார்க்கும்போது அவரு செஞ்சுக்கிட்டு இருக்கிற 3வது வேலை என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து சபையை கூட்டி சேர்த்துக்கிட்டு இருக்காரு. பார்க்கும்போது ஏசாயா 63ஆம் அதிகாரம் 4வது வசனம் வாசிக்கலாம். நீதி சரி கட்டும் நாள் என் மனதில் இருந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது. என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது அப்படின்னு சொல்லும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வந்து அவர் வந்து சத்தியத்தை கொடுத்து தனக்கு சொந்த ஜனங்களை என்ன பண்ணிருக்காரு, கூட்டி சேர்த்துக்கிட்டு இருக்காரு. அது பார்க்கும்போது இன்னும் மல்கியா புத்தகத்துல கூட ஒரு வசனம் இருக்கும் 2வது அதிகாரத்துல. மூணாம் அதிகாரம் 1வது வசனம் 1 இருந்து படிங்க. இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் சூதனமானவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் வருவார். எங்க வர்றாருங்க? ஆலயத்துக்கு வர்றாரு. ஆலயம் எது? நீங்களே தேவனுடைய ஆலயத்துக்கு வர்றாரு. அதுதான் நடந்திருக்குது. அடுத்த வசனம். ஆனாலும்
அவர் வரும் நாளை சகிப்பவன் யார்? இது யாருக்கு? சபை சகிச்சு கொள்ளும். ஏன்னா சபை என்ன பண்ணுது, அவர் வரும்போது சந்தோஷமா மனவாளன் ஏற்றுக்கொள்ளுது. இன்னும் சில பேருக்கு என்ன பண்ண முடியல, சகிக்க முடியல இல்லைங்களா? அதுதான் நம்ம பார்க்கலாம். தேவனுடைய கோபம் யார் மேல வந்துட்டு இருக்கு, அவங்களால என்ன பண்ண முடியல, இப்போ சகிக்க முடியல. படிங்க. அவர் வெளிப்படுகையில் நிலை நிற்பவன் யார்? அவர் புறமிடுகிறவனுடைய அக்கினியை போலவும் வண்ணானுடைய சவுக்காரத்தை போலவும் இருப்பார். அவ்வளவு பவர்ஃபுல்லா என்ன பண்றாரு, கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் உடைச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அடுத்து பார்க்கும்போது உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு, அடுத்து படிங்க. அவர் உட்கார்ந்து வெள்ளியை புடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டு இருப்பார். அவர் லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கும் நீதியாய் காணிக்கையை செலுத்தும்படிக்கும் அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுவார். யாருன்னா லேவியின் புத்திரரை சுத்திகரிக்கிறார். லேவியின் புத்திரர் யாரு? ஆசாரியர் இல்லைங்களா? ஆசாரியரை சுத்திகரிக்கிறாரு. அடுத்தது நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடமிடுகிறார். இந்த ஒரு புடமிடுதல் நம்மள என்ன பண்ணுது, வெள்ளிய பொன்னையும் புடமிடும் போது வெள்ளியும் பொண்ணு என்ன ஆயிடுங்க, சுத்திகரிக்கப்பட்டுடும் இல்லைங்களா? வெள்ளியை பத்தி பார்க்கும்போது நெருப்பு போடும்போது அது சுத்திகரிக்கப்பட்டு கழும்பு நீங்கி ஒரு சுத்தமான ஒரு வெள்ளி ஆயிடும். அடுத்து பொன்னை பார்க்கும்போது நெருப்பு படப்பட என்ன பண்ணும், இன்னும் நல்ல ஒரு பிரகாசத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கு. அப்ப சத்தியத்தை நமக்கு கொடுத்து நம்ம என்ன பண்றாரு, தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவர்களாக நம்மை மாத்திக்கிட்டு இருக்கிறார். அவர் நம்மோட கூட இருந்துகிட்டு இருக்கிறாருன்னு சொல்லி பார்க்கிறோம். அதை பார்க்கும்போது இந்த நீதியை சரி கட்டும் நாள் 3 விதமான காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்கிறத நம்ம பார்த்தோம். உலக ராஜ்யத்தை கம்ப்ளீட்டா நம்ம உடைச்சி க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. அடுத்தது பார்க்கும்போது பேர் சபையை என்ன பண்ணிட்டு இருக்காரு, க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருக்காரு. 3வது பார்க்கும்போது சபையை கூட்டி சேர்த்துக்கிட்டு இருக்கிறார். இப்போ இதுக்கு பின்னாடி என்ன நடக்கும் அப்படின்னு தான் நம்ம பார்க்கும்போது மிகப்பெரிய அந்த தீங்கு நாள் இந்த பூமியின் மேல வர்றதுக்கு முன்னால நீதிமான் எடுத்துக்கொள்ளப்படுவார். நீதிமான், ஒரே ஒரு நீதிமான் இந்த பூமியில இருக்கும் போது எந்த ஒரு ஆபத்து இந்த பூமிக்கு வராது. ஆபிரகாம் கிட்ட என்ன சொன்னாருங்க, 10 நீதிமான் இருந்தா பட்டணத்தை அழிக்க மாட்டான்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்காரு, அழிக்க மாட்டேன்பான்னு இல்லையா? இப்ப 10 பேர் இருந்தா அழிக்க மாட்டாரு, அப்ப ஒருத்தர் இருந்தா அழிக்க மாட்டாரு இல்லைங்களா? அந்த ஒருத்தர்கிட்ட என்ன இருக்குங்க, 10ன்றது என்ன பொருளை கொடுக்குது நமக்கு, தேவனுடைய கற்பனை. தேவனுடைய கற்பனை விசுவாசம் உள்ள ஒரே ஒருத்தர், ஒரு நீதிமான் இந்த பூமியில இருக்கும் போது கூட தேவ கோபம் கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணாது. இந்த நாளும் ஒன்றோடு ஒன்று அடிக்காது. அரசியல், மதம், சமுதாயம் இது நாளும் ஒன்றை ஒன்று அடிக்காது. இந்த முத்திரை போட்டு தீர்ந்து எடுக்கப்படும் போது அடிக்கும் ஒன்னோட ஒண்ணு. மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை, மிகப்பெரிய ஒரு மோசமான நாட்களை இந்த உலகம் சந்திக்க போகுது. நம்முடைய கண் இதை பார்க்குது, எங்க ஓடிக்கிட்டு இருக்குது, இவ்வளவு வேகமா போகுது வருது, எங்க என்ன பண்ண போறீங்க, என்ன சாதிக்க போறீங்க, மிகப்பெரிய ஆபத்தை சந்திக்க போறீங்களே அப்படின்னு அவங்க நினைக்கும் போது நமக்கு என்ன இருக்குங்க, கஷ்டமா இருக்குது இல்லைங்களா? பார்க்கும்போது ஏன் அதை செய்யறாரு, அவங்க திருத்தறதுக்காக அதை செய்யறாரா இல்லைங்களா? அப்போ உலக ஜனத்தை திருத்தி கொண்டு வரன்றதுக்காக கிடையாது, கம்ப்ளீட்டா க்ளோஸ் பண்ணி புதிய ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக அந்த வேலையை அவர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் இல்லைங்களா? நேற்று கண்ணு முன்னால ஒரு செகண்ட்ல ஒரு மனுஷன் இருக்காருங்க, அப்படியே ஆடி போயிடுச்சு, என்னுடைய கையில ஆடிடுச்சு, அப்படியே கீழே விழுந்து அடிச்சு ஒருத்தர் கீழே ஒருத்தர் மேலையும் வண்டியும் அப்படியே போறாங்க. இங்க இருந்து அவ்வளவு தூரம் போய்கிட்டே இருக்குது. நான் பார்த்தேன், என்ன வண்டி என்ன அறியாம இதாயிடுச்சு, சேஞ்ச் ஆயிடுச்சு, கீருங்கிறதெல்லாம் உடஞ்சி போயிடுச்சு, எனக்கு ஆடிடுச்சு கை காலாம். அந்த மனுஷன் காலின்னு நினைச்சேன், உள்ள விழுந்த உடனே அப்படி விழுந்து அப்படி தூக்குறாங்க, ஒண்ணுமே இல்லை. உடனே 108 வந்து அப்படி தூக்கி போட்டு போயிட்டே இருக்கு. ஒரு செகண்ட்ல ஒண்ணுமே இல்லை. எத்தனையோ கனவுகளோட அந்த மனுஷன் வாழ்ந்துருப்பாரு. நம்ம ஸ்பீடா போய்கிட்டு இருந்தாங்க, என்ன ஒரு காரியத்தை சாதிக்கணும்னு போனாங்களோ தெரியல, ஆனா ஆள் இல்லை இல்லைங்களா? அப்ப அந்த உலகம் எதுக்காக ஏங்கிட்டு இருக்கு, என்ன பண்றது, என்ன பாதுகாப்பு அவங்களுக்கு இருக்கு, இன்னைக்கு ஒண்ணுமே கிடையாது. ஆனா பாத்தீங்கன்னா ஸ்பீடா இருக்குது, எல்லாத்தையும் துரிதமா செய்யறதுக்காக போராடிக்கிட்டு இருக்குது. ஆனா ஒண்ணுமே கிடையாது, உன் ஜீவனுக்கு பாதுகாப்பு இல்லையே இல்லைங்களா? ஆனா பார்க்கும்போது நமக்கு பாதுகாப்பு இருக்குதுங்க. நம்முடைய தலையில முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்குது, தேவனுக்கு ஜீவபலியா ஒப்பு கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தேவன் நமக்கு பாராட்டி இருக்கிற கிருபை பெரிது. வானத்து பறவை பாருங்க, அதை பார்த்து நீங்க விசேஷமானவர்கள் சொல்லி சொல்றாரு. எவ்வளவு விசேஷமானவர்களா நம்ம இல்லையா? நம்ம நினைக்கிறோம் பறவை எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி, அது சொல்ற நீ அதோட விசேஷமானவன்பா.
பறவைக்கு எவ்வளவு அழகா பறக்கிற மாதிரி கொடுத்துருக்கீங்க, அழகழகா இருக்குது. அப்பா நீ அதோட விசேஷமானவப்பா, நீ ஏன்ப்பா அப்படி நினைக்கிற அப்படின்னு சொல்லி நினைக்கிற தேவன் இல்லையா? அப்ப தேவனுடைய கண் நம்ம பார்க்கறது விசேஷமான இருக்கிற நம்ம. ஆனா நாம என்ன பண்ணணும்? நம்முடைய கண்கள், நம்முடைய அறிவு கண்கள் இதை பார்க்கணும். இந்த யோசனையோட நாம இந்த உலகத்தை பார்க்கணும். இந்த யோசனையோட கிறிஸ்தவ மண்டலத்தை பார்க்கணும். இந்த யோசனையோட அரசியலையும் சமுதாயத்தையும் மதத்தையும் பார்க்கணும். இல்லைன்னு சொன்னா நம்ம என்ன அதுக்குள்ள ஒருத்தர நம்ம போயிடுவோம் இல்லைங்களா? அப்ப தேவனுடைய கோபம் எதெல்லாம் வந்திருக்கோ அதை விட்டு நம்ம என்ன பண்ணிடணுமா? சுத்திகரிச்சு கொள்ளணும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ பெயர் சபையிலிருந்து நம்மளை விடுவிச்சு கொள்ளணுமா? இருக்குது இல்லைங்களா? வாங்க விட்டு வெளியே வா, உன் ஜனமே வரப்போற அழிவுன்னு உன்னை நீ காப்பாத்திக்கோ, உன்னை விடுவிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி தேவன் நமக்கு அட்வைஸ் கொடுக்கிறார் இல்லைங்களா? அப்ப நம்ம பொண்ணை போலவும் சுத்திகரித்து அவருக்குரியவர்களாக நாம் மாறுறதுக்காக தேவன் இந்த ஒரு காரியத்தை அவரு நமக்கு செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆகவே நம்ம பார்க்கும்போது நம்முடைய கண்கள் எதை பார்க்கணும்னு சொல்லி முக்கியமானத தேவனுடைய வசனத்தோட சத்தியத்தோட அவருடைய கோபம் எது மேலாம் வந்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்குது. அது கடைசியா ஒரே வசனம் வாசிக்கலாம் பாருங்க. எரேமியா 31 அதிகாரம் 29, 30 வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா 31 அதிகாரம் 29, 30. திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகளின் பற்கள் கூட்டி போயின என்று அந்நாட்களில் சொல்ல மாட்டார்கள். அவனவன் தன் அக்கிரமத்தின் நிமித்தமே சாவான். எந்த மனுஷன் திராட்சை காய்களை தின்பானோ அவனுடைய பற்களை கூட்டி போகும். இப்ப பாருங்க என்ன சொல்றாருன்னா, இந்த 1000 வருஷ அரசாட்சி பத்தி இதை சொல்றாரு. இப்ப தேவனுடைய தீர்ப்பு இந்த அமைப்புகள் மேல வந்திருக்கு, தேவனுடைய கோபம் தீர்ப்பு எல்லாமே. ஆனா இந்த தீர்ப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இது நியாய தீர்ப்பு. இது நீதியை சரி கட்டுற நாள் கிடையாது. அது அவங்களுக்கு நீதி அறிவிக்கப்பட்டு சத்தியம் அறிவிக்கப்பட்டு என்ன பண்ணணுமா? டெஸ்ட் பண்றாரு. அங்க ஆதாம் தப்பு செஞ்சதுனால எல்லாருக்கும் கோபம் தண்டனை வராது. இன்னைக்கு வர தண்டனை, இன்னைக்கு வர தேவ கோபம் யாரால வருது? பிதாக்கள். ஆதாம் தப்பு செஞ்சதுனால எல்லாரும் மேல இன்னைக்கு தேவ கோபம் வருது. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல அப்படி கிடையாது. கிறிஸ்துடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்பட்டதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா தனி மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கிறார். அங்க ஒரு அமைப்பு மேல தேவன் கோபப்படுறது கிடையாது. ஒரு அமைப்பு பாக்குறோம், இன்னைக்கு ஒரு அரசியலை பாக்குறோம், அதுக்குள்ள நல்ல மனுஷங்களும் இருக்கிறாங்க. ஒரு மதத்தை பாக்குறோம், அதுக்குள்ள நல்ல மனுஷங்க இருக்காங்க, அவங்களும் சேர்ந்து அழியிறாங்க. ஏன்? அந்த அமைப்புக்குள்ள இருக்கிற எல்லாருக்கும் என்ன வருது? தேவனுடைய கோபம் வருது. இங்க அப்படி கிடையாது. தேவனுடைய ராஜ்யத்தில் தனி மனுஷன் பிடிச்சு நிப்பாட்டுறாரு. உன் தகப்பன் தப்பு செஞ்சுனா உன்னை தண்டிக்க மாட்டேன்பா, நீ தப்பு செஞ்சுதான் உன்னை தண்டிப்பேன். இன்னைக்கு பார்க்கணும், பிதாக்கள் திராட்சை காய்களை தின்றார்கள், பிள்ளைகள் பற்கள் தூசி போயிட்டு. ஒருத்தர் தப்பு செஞ்சா ஒருத்தர் மேல தேவனுடைய கோபம் வருது. ஒரு ராஜா தப்பா இருந்தாண்டா அடுத்த ராஜா மேல தேவனுடைய கோபம் வந்துருது. அந்த ராஜா அந்த தண்டனை அனுபவிக்கிறான் இல்லைங்களா? அப்ப சொல்ற என் பிதாக்கள் தானே தப்பு செஞ்சாங்க, தேவன் பூர்ண தீர்ப்பு என்ன ஆயிடுதுங்க. அந்த தீர்ப்பு அவங்க மாட்டிக்கொள்றாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல தனி மனுஷனுக்கு தீர்ப்பு. பூமி கர்த்தரை அறிகிற அறிவால் நிரம்பி இருக்கும். சத்தியத்தின் அறிவை கொடுத்துட்டு தனி மனுஷனுக்கு அங்க தீர்ப்பு செய்யப்பட போகிறது அப்படிங்கிறத பாக்குறோம். அவனவர் தன் அக்கிரமத்தின் மித்தமே சாவான். யாரு தப்பு செய்யறானோ அவங்களுக்கு தான் தண்டனை. தனி மனுஷனா தண்டிக்கப்படுவார்கள். இப்ப ஆதாம் தப்பு செஞ்சுட்டாரு, இன்னைக்கு இவ்வளவு கஷ்டம் வந்துருச்சு. இந்த மக்கள் போய் கேட்கலாம், நான் இன்னைக்கு இவ்வளவு கஷ்டப்படுறது உன்னால தானப்பா, ஏன் இப்படி பண்ணேன்னு ஆதாம கேட்கலாம். ஆதாம் ஒத்துக்கொள்வார், உண்மைதான்ப்பா அப்படின்னு. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல போய் ஆதாமே நீ செஞ்சதால எனக்கு கஷ்டம்னு சொல்ல முடியாதாங்க. நீ தப்பு செஞ்சு நீ தண்டனை அனுபவிக்கிற, ஏன் என்கிட்ட கேட்கிற அப்படின்னு அவரே கேட்பாரு இல்லைங்களா? அவனவன் தன் அக்கிரமத்தின் மட்டுமே சாவான். அப்ப கிறிஸ்துடைய ராஜ்யம் பார்க்கும்போது அது நீதியை சரி கட்டுற நாள் கிடையாது. அது தனி மனுஷனுக்கு நியாய தீர்ப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நாளா இருக்குது அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப சொல்லும்போது பிரேத புலிகளுக்கு அனைவரும் எழுச்சி வருவார்கள் அப்படின்னு சொல்லும் போது முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு யார் பங்குள்ளவர்கள்? அப்பொழுது நன்மை செய்தவர்கள், இப்பொழுது கீழ்ப்படிந்தவர்கள், இப்பொழுது தேவனுடைய சத்தியத்துக்கு உட்பட்டு உண்மையா ஓடினவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதல பங்கடைவார்கள். பின்பு உயிர்த்தெழுந்து வர்றவங்க சோதித்து சோதித்து தீர்ப்படைகிறதுக்காக வர்றார்கள் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அப்ப பார்க்கும்போது தனி மனுஷனுக்கு தேவனுடைய ராஜ்யத்துல நியாய தீர்ப்பு கொடுக்கப்படும். இந்த காலம் பார்க்கும்போது தேவனுடைய ராஜ்யம் வர்றதுக்கு முன்னால யெகோவா தேவனுடைய முழு கோபமும் இந்த ஜனங்கள் மேல கம்ப்ளீட்டா வானத்தின் சர்வ சேனையும் பூமியோட எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி தேவனுடைய கோபத்தை எல்லாத்தையும் ஊற்றி முடிச்சுவாரு. ஆனா அங்க பார்க்கும்போது தேவனுடைய சத்தம், மெல்லிய சத்தம் எல்லாருடைய காதுக்கு கேட்கும். தேவன் கூப்பிடுவார் இல்லைங்களா? இயேசு கிறிஸ்துவர் சத்தம் கொடுப்பாரு. என்ன சத்தம் கொடுப்பாருங்க? இன்னைக்கு கொடுக்கலையே, கடல்ல போய்கிட்டு இருக்கும் என்ன சவுண்ட் கொடுத்தாருங்க?
ஏன் இறைகிறாய், அமைதலாருன்னு ஒரு பொருள் கொடுத்தாரு. இன்னைக்கு சமுத்திரம் கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, ஒரு பொருள் கொடுக்கலையே. ஏன்? இது அந்த காலம் கிடையாது. இது அவருடைய காலத்துல சொல்லுவாரு அமைதியா இருந்துவாரு. அவருடைய ஆளுகை அங்க ஸ்ட்ராங்கா அமைதியாயிடும். அவருடைய நாள் ஸ்டார்ட் ஆன உடனே சொல்லுவாரு, கொய்யவன் களிமண்ணை உடைக்கப்படுவார். ஒருத்தர் தப்பு செஞ்சா உடனே தண்டனை அங்க வரும். இன்னைக்கு தப்பு செஞ்ச யாரும் தண்டனை வருதா? தீமை செய்யறவர்கள் திடப்படுகிறார்கள், தேவனை பரீட்சை பார்த்து நல்லா இருக்கிறாங்க இன்னைக்கு. ஆனா அங்க தப்பு செஞ்சவங்க தண்டிக்கப்படுவாங்க, நல்ல செஞ்சவங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகும். அதுதான் கிறிஸ்துவுடைய ராஜ்யத்துக்கும் உலக ராஜ்யத்துக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். இது கிறிஸ்துவுடைய ராஜ்யம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னா அங்க என்ன வருங்க, ஒருத்தருக்கு அவர் தப்பு செஞ்சா அவருக்கு தண்டிக்கப்படணும். அப்படி இல்லையே இன்னைக்கு பார்க்கும்போது கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வரவிருக்கிறதா இருக்கு. இது யெகோவா தேவனுடைய நாள். இந்த நாள் வரப்போற அந்த ராஜ்யத்துக்கு ஆயத்தமா எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு புதிய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுறதுக்காக நியமிக்கப்பட்டிருக்க அந்த நாட்கள்ல நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நாம் வாழ்ந்திருக்கிற காலம் யெகோவா தேவனுடைய நீதியை சரிக்கட்டும் நாள். இதான் வேதம் சொல்லியிருக்கு. ஆகவே நமக்கு தேவன் கொடுக்கப்பட்ட இந்த அழைப்பை நாம் பத்திரமாக காத்துக்கொண்டு, நமக்கு இனி ஒரு சான்ஸ் இந்த உலகத்துல கிடையாது இல்லைங்களா? இன்னைக்கு பார்க்கும்போது எவ்வளவு மோசமான ஜனங்கள் கூட இந்த உலகத்துல வாழ்றாங்க, மிகப்பெரிய அந்த தீர்ப்பை சந்திக்க போறாங்க. ஆனா தேவனுடைய ராஜ்யத்துல உயிர்த்தெழுந்து வந்துருவாங்க, அவங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா நமக்கு ஒரே ஒரு சான்ஸ் இல்லைங்களா? அதான் சொல்றாரு, இந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறிச்சு நாம் கவலையற்றிருந்தா வரும் கோபத்துக்கு எப்படி தப்பிக்கொள்வோம்? அப்ப நமக்கு கிடைச்ச இந்த ஒரு காலத்தை நம்ம ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். நமக்கு கிடைச்ச இந்த ரட்சிப்பை நாம் தக்க வச்சுக் கொள்ளணும். ஏசா மாதிரி நம்ம அசட்டை பண்ணிடாம. ஏசா என்ன பண்ணிட்டாரு, தன்னோட புத்திர சுவீகாரத்தை ஏதோ ஒண்ணுக்காக இழந்துட்டாரு. நாம கூழ வாங்கணும்னு நினைக்க வேண்டாம். கூழ் எல்லாமே என்ன ஆகிட்டு இருக்குங்க, உடஞ்சி தேவ கோபத்தை சம்பாதிச்சுக்கிட்டு இருக்குது. அதை வாங்குறதுக்காக இதை விட்டுடக்கூடாது இல்லைங்களா? அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. பாருங்க, அதான் ஒரு சகோதரர் சொன்ன ஒரே ஒரு எக்ஸாம்பிள் தான். ராஜாவுடைய மகளை மேரேஜ் பண்றதுக்கு ஒரு டெஸ்ட் வச்சிருக்காரு. எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்குது, போய் எப்படியாவது ராணியை மேரேஜ் பண்ணிக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரன்னிங்ல விட்டுருக்கு. ரன்னிங்ல எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்காங்க, ஸ்டார்ட் ஆகிக்கிட்டு இருக்கு. ஆனா அந்த ராஜா நிறைய கீழே பொண்ணு பொருளை அள்ளி சிந்தி விட்டுட்டாரு. போகும்போது என்ன பண்ணா, நல்ல விலை வந்த பொருளை எடுத்து ஒரு பாக்கெட்ல போட்டாரு, ஓட்ட குறையாது. இன்னொருத்தர் ஒரு பொருளை எடுத்து பாக்கெட்ல போடுறாரு, ஓட்ட குறையாயிட்டு. ஆனா ஒரு ஆள் மட்டும் ரொம்ப ஞானமா ஓடி போய் ராணி மேரேஜ் பண்ணிக்கிட்டு ஒரே நோக்கத்துல போனாரு. ஆனா ராணி மேரேஜ் பண்ண உடனே கீழே கிடக்கிற பொருள்லாம் யாருக்கு சொந்தங்க இருக்கும்? ராணியே கிடைச்சதுக்கு அப்புறம் பொருள் ஃபுல்லா அவருக்கு தானே சொந்தம். அதுதான் இந்த உலகத்துல இருக்க எல்லாமே. பூமி தேவன் நமக்கு தர போறாரு. பூமியில ஆளுகை செய்வோம்னு சொன்னா என்னங்க, நமக்கு தரப்போற இந்த உலகத்தை இப்பயே நம்ம விழுந்து பிறக்கணும். நம்ம ரேஸ்ல நம்ம கவனம் செலுத்தி ஓடிக்கிட்டே இருந்தா போதும். இங்க ஒரு பொருள் கிடைக்குது, இங்க ஒரு பொருள் இருக்குது, எனக்கு நல்ல கனம் கிடைக்க போகுது, நல்ல பொருள் கிடைக்க போகுது, பணம் கிடைக்க போகுதுன்னு எடுத்தோன்னு சொன்னா அதை மிஸ் பண்ணிடுவோம். எல்லாத்தையும் போட்டுட்டு அதுதான் நம்மளுடைய லக். அதை நம்ம அடைஞ்சிட்டோம்னு சொன்னா நமக்கு எல்லாமே நமக்கு சொந்தமாயிடும். நாம் இந்த பூமியில 1000 வருஷம் அவரோட கூட அரசாண போகிறோம். இந்த 5 வருஷம் அரசாணத்துக்கு படுற பாடு பார்த்தீங்களா? எவ்வளவு பணத்தை அள்ளி செலவு பண்றாங்க. ஒரே ஒரு எம்சி ஆகுறதுக்கு பணத்தை கொட்டுறாங்க. ஒரு நாள் வழியில நின்று விட் பண்ண மாட்டாங்க, ஐயான்றாங்க, இப்படி கும்பிடுறாங்க, காலில் விழுந்து கும்பிடுறாங்க. உங்க குடும்ப ஓட்டு பூரா எங்களுக்கு போட்டுருக்கோம்னு வயசானவங்களும் காலில் விழுந்துடுறாங்க. ஐயோ காலில் விழுந்துட்டாரு, அவருக்கே போட்டுருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய இல்லையா? அந்த மாதிரி பாருங்க, அந்த 5 வருஷம் அரசாண்டதுக்கு என்ன போராட்டம், என்ன கஷ்டம் உங்க வாழ்க்கையில, எவ்வளவு ரிஸ்க் எடுக்கிறாங்க, என்ன வேணாலும் செய்யறாங்களே. 1000 வருஷம் அரசாண போற நாம எப்படி இருக்கணுங்க இல்லைங்களா? நாம எப்படி இருக்கணும், அதுக்காக எவ்வளவு பிரயாசம் எடுக்கணும் நம்ம இல்லையா? ஆகவே நாம சற்று சிந்திக்கிறவங்களாக நாம இருக்கணும். நம்முடைய ரட்சிப்புல நாம அதிக கவனம் செலுத்தணும். இதுவே நமக்கு ரட்சணிய நாள், இதுவே அனுக்கிரக காலம் இல்லைங்களா? நம்ம வேற எதுலையும் கவனம் செலுத்தாதபடி தேவன் இப்படிதான் செயல்பட்டுக்கிட்டு இருக்காரு. இப்போ நாம என்ன செய்யணுமோ அதுல கவனம் செலுத்தி நம்ம ஓடி போய் நம்முடைய பந்தய பொருளை பெற்றுக்கொண்டா நமக்கு இந்த உலகமே தேவன் நம்ம கையில கொடுக்க போற. ஆகவே நாம் ஒவ்வொருத்தரும் அந்த ஒரு மனவாட்டியாக ஆகி தேவனுக்கு உகந்த ஒரு சுகந்த வாசனையாக நம் வாழ்க்கை இருப்பதற்கு தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.